குட் ஈவினிங். நான் பேசுறது ஆடிபிளா இருக்குங்களா? ஓகே நண்பர்களே, நம்மளோட மீட்டிங் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டேர்ம் இன்சூரன்ஸ். இந்த டேர்ம் இன்சூரன்ஸில் இப்போ புதுசாக நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. பல கட்டுப்பாடுகள் குறைந்திருக்கிறது. ஸோ முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட அளவுகள் எல்லாமே இன்னைக்கு மார்க்கெட்டோட காம்படிஷன்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பல புது நல்ல ஃபீச்சர்ஸ் எல்லாமே கூட வந்திருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தவங்க 2 வருடங்களுக்கு ஒரு முறை ஃப்ரீயாக கேன்சர் ஸ்க்ரீனிங் எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 1.5 months தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய என்ஆர்ஐஸ் அவங்க முன்னாடி பாலிசி எடுக்கணும் அப்படின்னா அந்த ஊரில் ஹெல்த் செக்அப் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை அனுப்பணும். என்னென்ன ஹெல்த் செக்அப்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க அந்த பேராமீட்டரை அனுப்புவாங்க. அதை பார்த்துட்டு அவங்க அதே ரிப்போர்ட் எடுத்து அனுப்பணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவங்க சிம்பிளாக டெலிமெடிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதாவது உங்களுடைய மொபைல் ஃபோன்லேயே இல்லாட்டினா லேப்டாப்லேயோ அந்த ஹெச்டிஎஃப்சி லைஃப்பில் இருந்து ஒரு டாக்டர் அல்லது ஒரு மெடிக்கல் எக்ஸ்பர்ட் கால் பண்ணுவாங்க ஒரு ஷெட்யூல்டு டைமில். ஸோ அந்த டைமில் கால் பண்ணி அவங்க கேள்விகள் கேட்பாங்க. அந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லுவீங்க. அப்படி பதில் சொன்னாலே போதும், வேறு எந்த ரிப்போர்ட்டும் தேவையில்லை. இது என்ஆர்ஐக்கு கொண்டு வந்திருக்காங்க இந்த ஃபீச்சர்ஸ். ஸோ இது மாதிரி எண்ணற்ற ஃபீச்சர்ஸ் இப்போ சமீப காலமாக, அதாவது ஒரு 2 வருடங்களில் நிறைய வந்திருக்கு. ஸோ அப்போ இதை பற்றி பேசுறதுக்கான அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் வேணும் அப்படின்றதுக்காக நம்மோட திருமதி மகாலட்சுமி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். குட் ஈவினிங் டீம். தேங்க்யூ. ஆக்சுவலா என்னன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது நம்ம சேவிங்ஸ் இதெல்லாமே எங்கனாலும் போய் எப்படினாலும் சேவ் பண்ணலாம். ஒரு கோல்டு எடுக்கிறோம் அப்படின்னா அது ஒரு சேவிங்ஸ். இது போக ஒரு லேண்ட் வாங்குறோம் அப்படின்னா அதுவுமே ஒரு சேவிங்ஸ். எதுலனாலும் போய் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பண்றோம் அப்படின்னா அதுவுமே ஒரு சேவிங்ஸ். எதுலனாலும் போய் எப்படினாலும் நம்ம சேவ் பண்ணலாம். ஆனா டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்றது நம்ம நம்ம லைஃப் இன்சூரன்ஸ்ல மட்டும்தான் எடுக்க முடியும். மொத்தம் ஒரு 24 லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்கு. அங்க இருந்து மட்டும்தான் நம்மளால அதை எடுக்க முடியும். அது எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ், அது ஒரு லைஃப்ல ஒருத்தவங்களோட லைஃப்ல அது எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுனால ஒருத்தவங்களோட லைஃப் எப்படி நல்லா செக்யூர்டா இருக்கு, அவங்க எடுக்காதவங்க இருப்பாங்கல்ல, அவங்களோட லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிற டிஃபரன்ஸ் உங்களுக்கு இந்த மீட்டிங் முடியும் போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பினான்சியல் ப்ரொடக்ஷன் பியூரா ஒரு நம்ம அதாவது நம்மளுக்குன்னு ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கும்ல. இப்போ காருக்கு, பைக்குக்கு எல்லாத்துக்கும் ஒரு இன்சூரன்ஸ் இருக்கும். ஏன்னா ஏதாச்சும் ஒன்று டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா கார் இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா அதை கிளைம் பண்ணிக்கிறோம். அதே மாதிரிதான் பைக் இருக்கும். அதே மாதிரி ஹியூமன் லைஃபுக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. அதுக்கான ப்ரொடக்ஷன் எடுக்கக்கூடிய பிளான் தான் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது. இது பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சில பாத்தீங்கன்னா கிளிக் டு ப்ரொடக்ட் சுப்ரீம் அப்படின்ற பிளான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இதுல லைஃப் இன்சூரன்ஸ்ல இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, இப்ப ஒருத்தவங்க ஏர்ன் பண்ற பர்சன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்கள டிபெண்ட் பண்ணி
அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அப்புறம் அவங்களோட குழந்தைங்களோட ஸ்கூலிங்ஸ், அவங்களோட லோன்ஸ் எல்லாமே அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கும். இன்கேஸ் அவங்க இருந்தாங்க அப்படின்னா அதை எப்படினாலும் அதை அவங்க மீட் அவுட் பண்ணி அவங்க எப்படினாலும் அதை வந்து இது பண்ணிடுவாங்க. இன்கேஸ் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ரிஸ்க் ஆகுற பட்சத்துல அந்த ஃபேமிலிக்கு ஒரு பினான்சியல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடியது எடுக்கிறது தான் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது. ஒரு ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 2 ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ப்ரொடெக்ஷன் டேர்ம் இன்சூரன்ஸோடயே, அதாவது சேம் லைஃப் ஸ்டைல் தான். இவங்களும் வீடு லோன்ல வாங்கியிருக்காங்க, கார் லோன்ல வாங்கியிருக்காங்க, குழந்தைங்க நல்ல ஸ்கூலிங்ஸ்ல போறாங்க, ஒய்ஃப் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க, ஹோம் மேக்கரா இருக்காங்க, நல்ல லைஃப் போய்கிட்டே இருக்கு. ஆனா இவங்க வந்து ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு கம்மியான ஒரு பிரீமியத்துல இயர்லி ஒன்ஸ் வந்து ஒரு 25,000 30,000 கட்டுற மாதிரி ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க. இதே சேம் இன்னொரு ஃபேமிலி மெம்பர் இருக்காங்க, இதே சேம் லைஃப் ஸ்டைல் தான் அவங்களும் இது பண்றாங்க. இவங்களுக்கும் எல்லாமே இருக்கு, நம்மள்ட்ட தான் எல்லாமே இருக்குது இல்ல, நம்ம தான் இருக்கோம்ல, அப்புறம் எதுக்கு நம்மளுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ், அதெல்லாம் இறந்தாதானே வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே எடுக்கல, எந்த ஒரு ப்ரொடக்ஷன் கவருமே எடுக்காம இருக்காங்க. திடீர்னு ஒரு ரிஸ்க் நடக்குது, உங்க ஃபேமிலியோட பிரெட்வினர் அவங்க இல்லாம போயிடுறாங்க. அப்படி இல்லாம போற பட்சத்துல அந்த ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, அதாவது டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து ஒரு 25,000 30,000 பிரீமியம் கட்டின ஃபேமிலி இருக்காங்கல்ல, அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபுல்லாருமே என்ன அவங்க அவங்க அப்பா இருந்து என்ன லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணாங்களோ அதே சேம் லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்றாங்க. அந்த அந்த கம்மியான ஒரு பிரீமியம் எடுத்ததுனால, இதே இது இன்னொரு ஃபேமிலி வந்து நம்மளுக்கு என்ன ஆக போகுது, அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினைச்ச ஃபேமிலி வந்து ஃபேமிலியில இருக்கவங்க பாத்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாமே ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. அந்த லோன் கட்டுறதுக்கு ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க, அவங்க குழந்தைங்களோட ஸ்கூலிங் ஃபீஸ் கட்டுறதுக்கு இதுக்கு எல்லாமே ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. அப்ப அவங்க வந்து வீடை விற்க வேண்டியது வருது. அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு ஹோம் மேக்கரா இருந்தவங்க, அவங்க வந்து ஒரு சாதாரண ஒரு வேலைக்கு போற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது. இது எல்லா ஸ்ட்ரகிளையுமே அந்த ஃபேமிலி வந்து இது பண்றாங்க. இதே இது அவங்க வந்து இந்நேரம் அவங்க ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா அவங்களோட இதே வேறையா இருக்கும். இதுதான் அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தவங்க ஃபேமிலி வந்து எப்படி செக்யூரா இருக்காங்க பினான்சியலா அப்படின்றதுக்கும் எடுக்காதவங்களுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இதுதான் அந்த டேர்ம் இன்சூரன்ஸோட லைஃப் இன்சூரன்ஸோட இம்பார்ட்டன்ஸ். இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுனால இந்த கவரேஜ் மட்டும்தான் பெனிஃபிட்டா அப்படின்னு கேட்டா அது மட்டும் இல்ல, நம்ம ஏடிசி பெனிஃபிட்டும் காமிச்சுக்கலாம். ஏடிசி பெனிஃபிட்னா இப்ப அது அந்த அளவுக்கு இல்லை, ஆனாலும் ஏடிசி பெனிஃபிட் அப்படின்னா நம்மளோட டாக்ஸ் ஃபைலிங் அப்ப நம்ம இந்த பிளான் போட்டிருக்கோம் அப்படின்னா நம்மளோட எக்ஸ்பென்ஸ்ல வந்து இந்த ஏடிசி பெனிஃபிட்லயும் காமிச்சுக்கலாம். இது போக ரொம்ப கம்மியான பிரீமியம்ல ஒரு வெறும் 25,000க்கே 1 crore கவரேஜ்னா டேர்ம் இன்சூரன்ஸ்ல எடுக்க முடியும். அப் டு 85, அதாவது 85 வயசு வரைக்குமே நம்ம இந்த இதை கொடுத்துட்டு இருக்கோம். இது போக வந்து பாத்தீங்கன்னா ரைடர்ஸ் ஏதாச்சும் அடிஷ்னலா ரைடர்ஸ் சேர்க்கிற பட்சத்துல ஆக்சிடென்ட் மூலமா ஏதாச்சும் ரிஸ்க் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு 1 crore கிடைக்கிற இடத்துல 2 crore சம்மசூல் கிடைக்கும். ஆனா அது ரைடருக்குன்ற பிரீமியம் ரொம்ப மினிமல் பிரீமியமா தான் இருக்கும். இப்ப நான் ஒரு நார்மலா இருக்கிறதுக்கு வந்து ஒரு 25,000 வந்து நான் பே பண்றேன் அப்படின்னா அந்த ரைடர் ஆட் பண்றதுனால ஒரு 5,000 தான் நான் அதிகமா பிரீமியம் இது பண்ணுவேன். ஆனா அதோட பெனிஃபிட் வந்து ரொம்ப ஹியூஜா இருக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி லைஃப். ஹெச்டிஎஃப்சி அதாவது டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கு, எத்தனை கம்பெனி இருக்கா, எல்லா கம்பெனிலயுமே டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கு. நம்ம ஏன் ஹெச்டிஎஃப்சி லைஃபை மட்டும் நம்ம இதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஹெச்டிஎஃப்சி லைஃப் வந்து பாத்தீங்கன்னா 2000ல வந்து ஆரம்பிச்ச கம்பெனி. 2000ல வந்து ஆரம்பிக்கும் போது அவங்களோட அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 200 crores தான் ஆரம்பிச்சாங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது. ஆனா இப்ப வந்து 2025ல வந்து அவங்க அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா 3.5 lakhs crore இருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பினான்சியல்ல வந்து பாத்தீங்கன்னா லீடிங் இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனி வந்து ஹெச்டிஎஃப்சி கம்பெனி. இப்ப நம்ம ஒரு சர்ட் எடுக்கணும் அப்படின்னாலே நம்ம பிராண்ட் பார்த்து எடுப்போம்ல, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி வந்து ஒரு பிராண்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த லைஃப் இன்சூரன்ஸ்ல. இவங்க வந்து பாத்தீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸோட பைனியர்னே சொல்லலாம். நிறைய டேர்ம் இன்சூரன்ஸ்ல வந்து ஒரு
இனோவேஷன் எல்லாமே கொண்டு வருவாங்க. அதுக்கடுத்து எல்லா கம்பெனிஸும் வந்து அதை இது பண்ணி எல்லா கம்பெனிஸ்லயும் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியேட் எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹெச்டிஎஃப்சியா தான் இருப்பாங்க. இப்ப கூட ஒரு ரெண்டு, அதாவது இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னா ஒரு 10 இயர்ஸ்க்கு தான் டேர்மே இருக்கும். 10 இயர்ஸ்னா இப்ப நான் ஒரு 30 வயசுல இருக்கேன் அப்படின்னா 40 வயசு வரைக்கும் தான் அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க முடியும். அப்பெல்லாம் வந்து இது என்ன ஒரு 10 வருஷத்துக்கு தான் இருக்கும். அதுவும் இல்லாம நம்ம உயிரோட இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது கிடைக்காது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்படியே ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. அதுக்கடுத்து வந்து 50 வயசு வரைக்கும் கவரேஜ் இருந்துச்சு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 60 வயசு வரைக்கும் கவரேஜ் பண்ணாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 85 வரைக்கும் நம்மளுக்கு மேக்சிமம் கவரேஜ் வந்து 85 இயர்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அப்ப ஒவ்வொரு இதுவும் வந்து இனோவேஷன் கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. இது போக வந்து பாத்தீங்கன்னா பிரீமியம் பிரேக்கப் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷனும் கொண்டு வந்திருக்காங்க. அது எந்த கம்பெனிலயுமே இல்லை. அது என்ன எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் இந்த பாலிசி போடுறேன், என்னால இந்த பிரீமியத்தை என்னால பே பண்ண முடியும், அஃபோர்டபுளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்குறேன். நான் அந்த பாலிசி எடுத்துடுறேன். ஒரு 5 இயர்ஸ் நான் பே பண்றேன். ஒரு 6th இயர் வந்து என்னால பே பண்ண முடியாம இருக்கு, பே பண்ண முடியல அப்படின்ற பட்சத்துல நான் வந்து கம்பெனிக்கு முன்னக்கூட்டியே நான் இன்டிமேட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் 1 வருஷம் பிரீமியம் பிரேக்கப் எடுத்துக்கலாம், வித்தவுட் பெனால்டி, வித் கவரேஜோட நான் பிரீமியம் கட்டாம 1 வருஷம் எடுத்துக்கலாம். அது வந்து அந்த 6th இயர் பிரீமியத்தை 7th இயர் 2 வருஷம் பிரீமியமா சேர்த்து கட்டலாம், வித்தவுட் பெனால்டி கட்டலாம். அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இது போக வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் ஸ்கிரீனிங் டெஸ்ட் அப்படின்ட்டு ஒரு டெஸ்ட் இருக்கு. அந்த டெஸ்ட் வந்து எவ்ரி 2 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து நம்ம இந்த இங்க நம்ம HDFC-ல எடுக்கிறது மூலியமா நம்ம அந்த கேன்சர் ஸ்கிரீனிங் டெஸ்ட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய HDFC லைஃப்ல வந்து நிறைய இது கொண்டு வந்திருக்காங்க. இது போக வந்து பாத்தீங்கன்னா கிளிக் டு ப்ரொடெக்ட் சுப்ரீம் அப்படிங்கிற பிளான் தான் இப்ப HDFC-ல இருக்கிற டேர்ம் இன்சூரன்ஸோட இது நேம். இதுல வந்து பாத்தீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ்னா என்னது? கவரேஜ். அதாவது ஒருத்தவங்க அதாவது இறந்துட்டாங்க அப்படின்னா எவ்வளவு கவரேஜ் இருக்கும் அப்படின்றதுதான் டேர்ம் இன்சூரன்ஸ். நம்ம கிளிக் டு ப்ரொடெக்ட் சுப்ரீமை பொறுத்த வரைக்கும் அப் டு 85 வரைக்கும் நம்ம மேக்சிமம் கவரேஜ் கொடுக்குறோம். 85 வயசு வரைக்கும் மேக்சிமம் கவரேஜ். இதுல என்னன்னா 85 வயசு வரைக்கும் நம்ம ரெகுலரா பே பண்ணனாலும் பே பண்ணிக்கலாம். நம்ம 85 வயசு வரைக்கும் ஏர்ன் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம லிமிட்டடா பே பண்ணனாலும் ஒரு 10 இயர்ஸோ இல்ல 12 இயர்ஸோ நம்மளோட இதுக்கு இல்ல நம்ம 60 வயசு வரைக்கும் இப்ப நம்ம ஒரு 35ல இருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 25 இயர்ஸ்க்கு வந்து நம்ம பே பண்றது மட்டும் 25 இயர்ஸ்க்கு பே பண்ணிட்டு கவரேஜ் என்ஜாய் பண்றது 85 வரைக்கும் வந்து பே பண்ணிக்கலாம். 85 வரைக்கும் என்ஜாய் பண்ணிக்கலாம். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா 85 வரைக்கும் கவரேஜ் இருக்கு அப்படின்னா நிறைய கஸ்டமர் வந்து எப்படி திங்க் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 85 வரைக்கும்லாம் நம்ம அவ்வளவு தூரம் எல்லாம் இருக்க மாட்டோம். இப்ப இருக்கிற ஃபுட்டு அது இதுன்ட்டு அவ்வளவு இருக்கிறதெல்லாம் கஷ்டம், 85 வரைக்கும் எல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. ஆனா இது வந்து எப்படி நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா 85 வரைக்கும், அதாவது நான் டே 1ல ஒரு 30,000 40,000 பிரீமியம், ஆனா நான் டே 1லயே 1 crore அசெட்டை வந்து கிரியேட் பண்ணிடுறேன் என்னோட நாமினிக்காக. டே 1லயே 1 crore அசெட்டை வந்து நான் கிரியேட் பண்ணிடுறேன். அப் டு 85 வரைக்கும் இருக்கு. அப்ப நம்மளே வந்து 85 வரைக்கும் இருக்க மாட்டோம் அப்படின்னு நினைச்சோம். கண்டிப்பா ஒரு 1 கோடி ரூபாய் வந்து நான் வந்து டே 1லயே ஒரு அசெட் கிரியேட் பண்ணிடுறேன். ரொம்ப மினிமமான பிரீமியம் தான். அந்த மாதிரி கூட நம்ம ஒரு அசெட் கிரியேஷன் மாதிரி கூட நம்ம இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்ல பார்க்கலாம். முதல்ல அந்த மாதிரி பார்க்க முடியாது. ஏன்னா 60 வயசு வரைக்கும்னா 60 வயசு வரைக்கும் தான் கவரேஜே இருக்கும். 60 வயசுல நம்ம இருக்கிறதெல்லாம் நிறைய பேர் இருக்கும். அதாவது ப்ராபபிலிட்டி வந்து அதிகமா இருக்கும். ஆனா 85ன்றப்ப வந்து ப்ராபபிலிட்டி வந்து கொஞ்சம் லெஸ்ஸா இருக்கும்ல. அதனால நான் சொல்றேன் இப்ப அதை வந்து ஒரு இதா கூட நம்ம எடுத்துக்கலாம். டேர்ம் இன்சூரன்ஸ வந்து ஒரு அசெட் கிரியேஷனுக்கு கூட நம்ம எடுத்துக்கலாம். இது போக வந்து இதுல கீ ஃபீச்சர்ஸ் அப்படின்ட்டு பாத்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் ஆப்ஷன்ஸும் இருக்கு. 85 வரைக்கும் இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும்
ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் ஆப்ஷன்ஸும் இருக்கு. அப்ப சில பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, என்னோட இதுக்கு முன்னாடி இருந்த என்னோட தாத்தா பாட்டி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 85 வயசு 90 வயசு வரைக்கும் கூட இருந்திருக்காங்க. ஈவன் 100 கூட டச் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்களோட ஜெனட்டிக் படி பாத்தீங்கன்னா, என்னோட ஜெனட்டிக் படி பாத்தீங்கன்னா நான் 85க்குள்ளலாம் எனக்கு எதுவும் ஆகாது. ஆனா நான் கட்டின ப்ரீமியம் வந்து வேஸ்ட் ஆயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்கும். ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுக்குற பட்சத்துல அவங்களுக்கு வந்து 40 இயர்ஸ் மேக்சிமம் டர்ம் கொடுக்கலாம். இப்போ அவங்க 40 வயசுல இருக்காங்க அப்படின்னா 80 வயசு வரைக்கும் நம்ம மேக்சிமம் டேர்ம் வந்து கொடுக்கலாம். அப்ப கொடுக்குற பட்சத்துல அந்த 80வது வயசு அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 80வது வயசுல அவங்க எவ்வளவு அமௌண்ட் கட்டியிருப்பாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு 6 lakhs இல்ல 8 lakhs கட்டியிருக்காங்க அப்படின்னா அவங்க இல்ல அப்படின்னா 1 crore அவங்க ஃபேமிலிக்கு கிடைக்கும். இன்கேஸ் அவங்க இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கட்டின ப்ரீமியம் வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதுதான் இந்த ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஆனா இந்த ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் விட இன்னொன்னு என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம நார்மலா இருக்கிற பிளான்ல 85 வரைக்கும் இருக்குதுல்ல, அதுலயே ஸ்மார்ட் எக்ஸிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் கூட பாத்தீங்கன்னா ப்ரீமியம் அதிகமாகும். அதுக்கு பெட்டர் நம்ம வந்து ஸ்மார்ட் எக்ஸிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது வந்து இன்பில்டாவே இருக்கு இந்த பிளான்ல. அதுல வந்து ஃபர்ஸ்ட் 25 இயர்ஸ்க்கு வந்து நம்ம வெளியே வர முடியாது. அது மாதிரி லாஸ்ட் 5 இயர்ஸ் அந்த பாலிசி டேமோட லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு ஆயிடும். இப்ப 85 வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 80 வரைக்கும் நம்ம வந்து 80ல இருந்து 85 வரைக்கும் வெளியே வந்தாலும் நம்மளுக்கு எதுவும் கிடைக்காது. அந்த இன்பிட்வீன்ல ஆஃப்டர் 26th அப்புறம் அந்த பாலிசி டேம் -5 இயர்ஸ் அதுக்குள்ள வந்து ஏதாச்சும் நம்ம வேணாம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்றோம், இல்ல நம்மள டிபெண்ட் பண்ணி யாரும் இல்ல, அதனால நம்ம வந்து இதுல இருந்து குவிட் பண்ணிக்கலாம், அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நம்ம ஸ்மார்ட் எக்ஸிட் அப்படின்ற இதுல மூலமா நம்ம வெளியே வந்துக்கலாம். அப்ப நம்ம வந்து ப்ரீமியம் வந்து நம்ம அதிகமாவும் கொடுக்க தேவையில்ல. இது போக நம்ம வந்து நார்மல் ப்ரீமியம்லயே அந்த நம்ம ஸ்மார்ட் எக்ஸிட்ன்ற ஆப்ஷன் மூலமா நம்ம ரிட்டர்னை வாங்கிட்டு வெளியே வந்துக்கலாம். இது போக ஒரு சில பேர் நான் 100 இயர்ஸ் வரைக்கும் கவரேஜ் இருக்கா அப்படின்னு கேட்டா அந்த 100 இயர்ஸ் கவரேஜ் எடுத்துக்கலாம். ஆனா என்ன கேட்டா 100 இயர்ஸ் கவரேஜ் எடுத்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியம் அதிகமா வரும். அதுக்கு பெட்டர் நம்ம 100 இயர்ஸ் கவரேஜ் எடுக்காம இருக்கிறதே நல்லது. இது போக வந்து பாத்தீங்கன்னா ரைடர்ஸ் இருக்கு. டேர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரைடர்ஸ்னா என்ன, கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர்ஸ் இருக்கு. கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர்ஸ்னா இப்ப வந்து வந்து ஃபுல் டேர்ம் கொடுத்துட்டு இருந்தாங்க, 75 வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு, இப்ப இருந்து 15 வருஷத்துக்கு நான் எந்த இயர்ல இப்ப 35ல எடுக்கிறேன்னா எனக்கு வந்து 50 வரைக்கும் கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்து ரைடர் எலிஜிபிளா இருக்கும். அப்ப இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்து பாத்தீங்கன்னா 19 லிஸ்டட் கிரிட்டிக்கல் இல்னஸ் இருக்கு. அந்த கிரிட்டிக்கல் இல்னஸ்ல ஏதாச்சும் ஒண்ணு வர்ற பட்சத்துல அதுக்குன்னு தனியா நம்ம சம்மர்ஷூட் எடுத்திருக்கோம். அந்த சம்மர்ஷூட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ரைடருக்குரிய சம்மர்ஷூட கொடுத்துருவாங்க. இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ்ல என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இப்ப கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்துருச்சு, இப்போ ஒரு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் தனியா எடுத்திருப்போம். அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்க்குரிய ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இருக்கிற அமௌண்ட்டை வச்சு ஹாஸ்பிட்டல்ல வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்குருவோம். ஆனா இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ்ல வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னு இதோட நம்ம ப்ரூஃப் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டை வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க. இதுதான் இந்த கிரிட்டிக்கல் அந்த ஹெல்த் பாலிசில வந்து இதை வந்து அஃபெக்ட் பண்ணாரு. நம்ம வேற கம்பெனில ஹெல்த் பாலிசி வச்சிருந்தா கூட இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் அந்த சம்மர்ஷூட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது போக டிசபிலிட்டி ரைடர் அப்படின்னா அது வந்து ஐபிஆர் ரைடர் சொல்லுவோம். இன்கம் பெனிஃபிட் அண்ட் ஆக்சிடென்டல் டிசபிலிட்டி ரைடர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு கஸ்டமர் வந்து பாலிசி எடுத்திருக்காங்க, அவங்களுக்கு ஆக்சிடென்ட் மூலமா டிசேபிள் ஆகுது, அவங்களால தன்னாட்டுல செயல்பட முடியாதுன்ற பட்சத்துல அவங்களோட ஏர்னிங்ஸ் ஃபுல்லா கட் ஆயிரும். அப்ப அதனால இந்த ரைடர் எடுக்கிறது மூலமா அந்த ரைடருக்குரிய பிரீமியம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும்.
இந்த ரைடர் எடுக்கிறது மூலயமா இப்போ 1 கோடி ரூபாய் ரைடர் சம்மசூடு இருந்துச்சு அப்படின்னா அதோட 1% இன்கம் வந்து மந்த் ஆன் மந்த் கொடுப்பாங்க. 1% 1 கோடி ரூபாயில வந்து 1 lakh. அப்ப அது வந்து மந்த் ஆன் மந்த் 120 மந்த் கொடுப்பாங்க. அதாவது கிட்டத்தட்ட 10 இயர்ஸ்க்கு கொடுப்பாங்க. 120 மந்த்துக்கும் அந்த 1 lakh வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்மளோட பே அவுட்ஸ் இருக்குல்ல, நாமினி வந்து ஒரு ஏதோ இதாகுது, இறந்துட்டாங்க அப்படின்னா நாமினிக்கு தான் அந்த பே அவுட் போகும். அந்த பே அவுட்டை வந்து நாமினி வந்து லம்சமா வாங்கினாலும் வாங்கிக்கலாம், இல்லாட்டினா அதை வந்து இன்கம்மா வாங்கினாலும் பே அவுட் மாதிரி வாங்கினாலும் வாங்கிக்கலாம். லம்சம் பே அவுட்டாவும் வாங்கிக்கலாம். ஒரு சில பேர் வந்து இல்ல லம்சமா வேணாம், எனக்கு இன்கம் மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் நம்மகிட்ட இருக்குது. இது போக வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் 1 crore எனக்கு இப்ப போதும், இப்ப 1 crore கவரேஜ் நான் இப்ப எடுக்கிறேன், இப்ப போதும். ஆனா ஃபியூச்சர்ல வந்து எனக்கு அந்த 1 crore பத்தாது, இதே பிளான்லயே இன்க்ளூட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதாவது திரும்ப டாப் அப் பண்ண முடியாது. மற்றபடி நம்ம எடுக்கிற ஆப்ஷனை பொறுத்து, அதாவது என்னன்னா சப்சிக்வெண்ட் இயர் அடுத்தடுத்த வருஷம் வந்து 5% இன்க்ரீஸ் பண்ணலாம்னு பண்ணிக்கலாம். 5% ஆஃப் சம்மசூடு இன்க்ரீஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 5 years ஒன்ஸ் 10% வந்து இன்க்ரீஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம இது சூஸ் பண்ற ஆப்ஷனை பொறுத்து இருக்கும். இதே பிளான்ல வந்து நம்ம எடுத்துக்கலாம், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது போக வந்து பாத்தீங்கன்னா இந்த பாலிசி வந்து எந்த ஏஜ்ல இருந்து எலிஜிபிள் ஆவாங்க அப்படின்னு கேட்டா, குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுக்க முடியுமானா குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாது. 18 years கம்ப்ளீட் ஆனா மட்டும்தான் இந்த பாலிசிக்கு எலிஜிபிளே ஆவாங்க. மினிமம் என்ட்ரி ஏஜ் வந்து 18 years, மேக்சிமம் என்ட்ரி ஏஜ் வந்து 65 வயசுல இருக்கிறவங்களுக்கு வரைக்கும் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து கொடுக்க முடியாது. அது மாதிரி மேக்சிமம் மெச்சூரிட்டி ஏஜ் அப்படின்ட்டு பார்த்தா மினிமம் பாலிசி டேர்ம் இருக்குல்ல, அது வந்து 5 years தான் இருக்க முடியும். அப்ப அதாவது எனக்கு நான் இந்த மாதிரி ஒரு லோன் போட்டிருக்கேன், எனக்கு 2 yearsக்கு மட்டும் இந்த பாலிசி வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம கொடுக்க முடியாது. மினிமம் பாலிசி டேர்ம் 5 years ஆச்சு இருக்கணும். இது போக வந்து மேக்சிமம் வந்து 85 years, அவங்களோட 85 years வரைக்கும் நம்ம வந்து மேக்சிமம் டேர்ம் கொடுப்போம். பிரீமியம் பேயிங் டேர்ம் ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, அது வந்து ரெகுலரா பே பண்ணாலும் பண்ணிக்கலாம். 85 வயசு வரைக்கும் ரெகுலரா நான் பே பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நம்ம பே பண்ணலாம். இல்ல அவ்வளவு வருஷம்லாம் நம்ம ஏர்ன் பண்ண மாட்டோம், அதனால ஏர்ன் பண்ணிட்டு இருக்கும் போதே நம்ம பே பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னாலும் நம்ம சிங்கிளா லிமிட்டடா பே பண்ணிக்கலாம். ஒரு 12 வருஷம் மட்டும் பே பண்ணிட்டு அதுக்கடுத்து 85 வரைக்கும் கவரேஜ் என்ஜாய் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல நான் சிங்கிளா ஒரே பேமெண்ட் 1 பேமெண்டா நான் கொடுத்துட்றேன், ஆனா எனக்கு கவரேஜ் மட்டும் இருக்கணும் 85 வரைக்கும் அப்படின்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். அது கஸ்டமரோட வில்லிங்னஸ் பொறுத்து நம்ம கொடுத்துக்கலாம். இதை கிளைம் செட்டில்மெண்ட், அதாவது நான் இந்த பாலிசி எடுத்துட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன், எனக்கு எப்படி கிளைம் வந்து செட்டில்மெண்ட் பண்றது? இப்ப நான் மத்ததெல்லாம் நான் எந்த ஒரு சேவிங்ஸ் பண்ணாலும் நான் இருப்பேன், நான் வாங்கிக்கிருவேன். இது வந்து நான் இல்ல அப்படின்ற பட்சத்துல என்னோட நாமினிஸ்க்கு வந்து இந்த அமௌண்ட் போகும். அவங்க வந்து எப்படி இந்த கிளைமை வந்து ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படின்ற கொஸ்டின்ஸ் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த கிளைமை வந்து ஃபர்ஸ்ட் இன்டிமேட் பண்ணணும். ஏன்னா நம்ம வீட்டுல இந்த மாதிரி நடந்திருக்கு, வந்து நம்ம பாலிசி எடுத்ததை வந்து எல்லாத்துக்கும் எடுத்த உடனே தெரியப்படுத்திடணும். ஒரு சில பேர் வந்து பாலிசி எடுத்ததை வந்து சொல்லாம இருந்தா இந்த பாலிசிக்கு வந்து வேல்யூவே இருக்காது. எடுக்கிறத வந்து தெரியப்படுத்திட்டு நாமினிஸ்க்கு வந்து சொல்லிடணும். சொன்னதுக்கு அப்புறம் ஏதாச்சும் ரிஸ்க் நடக்கிற பட்சத்துல அந்த கிளைமை வந்து இன்டிமேட் பண்ணணும். ஒண்ணு ஆன்லைன்ல இன்டிமேட் பண்ணலாம், அப்படி இல்லாட்டினா ஆஃப்லைன் எங்க பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு நியரஸ்ட்ல இருக்கிற HDFC லைஃப் ஆபீஸ்ல எங்கனாலும் போய் இன்டிமேட் பண்ணலாம். அப்ப அவங்க வந்து அதுக்குரிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அதாவது வந்து டெத் சர்டிபிகேட், அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கேட்பாங்க. நாமினியோட ஆதார், பேனு, கஸ்டமரோடது எல்லாமே கொண்டு போய் நம்ம கொடுக்குற பட்சத்துல கிளைம் வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. அந்த பே அவுட் வந்து நாமினிக்கு போகும். இப்ப என்ன புதுசா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, கிளைம் வந்து இன்டிமேட் பண்ண உடனேயும் 1 crore மேல சம்மசூடு இருந்துச்சுன்னா 2.5 lakhs வந்து உடனே அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிடுறாங்க. அதாவது கிளைம் வந்து இது என்ன கிளைம், இன்வெஸ்டிகேஷன் போற மாதிரி இருந்தா கூட இந்த வந்து கிளைம்னு வந்து
கொடுத்துட்டாங்க அப்படின்னா 1 crore மேல இருக்கிற கிளைமுக்கு வந்து இமீடியட்டா உடனே வந்து இது பண்றாங்க. இது போக வந்து பாத்தீங்கன்னா 2.5 crore மேல வந்து போற பட்சத்துல, அதாவது சம் அஷ்யூர்டு அதுக்கு மேல போற பட்சத்துல 5 lakhs வந்து இமீடியட்டா வந்து நம்மளுக்கு அந்த நாமினியோட அக்கௌண்ட்ல வந்து இது பண்றாங்க, ரிலீஸ் பண்றாங்க அமௌண்ட். அதுக்கடுத்து மொத்த அமௌண்ட் வரும்போது அதை மைனஸ் பண்ணிட்டு மீதி அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. இதுதான் இந்த கிளைம் ப்ராசஸ் அப்படின்ட்டு பார்க்க போனா. மற்றபடி இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன கன்க்ளூஷன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இந்த இதுல நம்ம சேவிங்ஸ் எங்கனாலும் பண்ணலாம். ஆனா லைஃப் டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது வந்து இங்க லைஃப் இன்சூரன்ஸ்ல மட்டும்தான் பண்ண முடியும். யார் என்ன சேவிங்ஸ் என்ன பண்ணிருக்கமோ இல்லையோ, டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹியூமன் லைஃப் வேல்யூ படி அதை வந்து கண்டிப்பா நம்ம வந்து அதை கால்குலேட் பண்ணி எடுத்துக்கணும். அந்த ஹியூமன் லைஃப் வேல்யூ படி பாத்தீங்கன்னா ஒரு 30 வயசுல இருக்கிறவங்களுக்கு அவங்களோட சிடிசில இருந்து 30 டைம்ஸ் வந்து அவங்களுக்கு மேக்சிமம் கவரேஜ் வந்து கொடுக்கலாம். இப்போ வந்து அவங்களோட சிடிசி வந்து ஒரு 10 lakhs இருக்கு அப்படின்னா 30 வயசுல இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு மேக்சிமம் கவரேஜ் வந்து 3 crore வந்து அவங்க வந்து இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ஹியூமன் லைஃப் வேல்யூக்கான அந்த கவரேஜை வந்து ஃபுல்ஃபில்லா வச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்மளோட ஹியூமன் லைஃப் வேல்யூ எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சேஃப்டியான ஒரு இது. நம்மளோட ஃபேமிலியோட சேஃப்டிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. இத பத்தி வேற ஏதாச்சும் உங்களுக்கு கிளாரிபிகேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க கேட்கலாம் டேர்ம் இன்சூரன்ஸ் பத்தி. சார் ஏதாச்சும் உங்களுக்கு கிளாரிட்டி தேவைப்படுதா சார்? எனக்கு ஒரு சின்ன சொல்லுங்க சார். சார் நீங்க பேசுறது கொஞ்சம் கிளியரா இல்ல. ஓபிடி கவர் ஆகும் இயர்லி பேசிஸ்ல ஏதாவது ஒரு கன்சம்ஷன் ஓபிடி ஏதாவது? இல்ல சார், அந்த மாதிரி டேர்ம்ல வந்து கவர் ஆகாது சார். அவுட் பேஷண்ட் அந்த மாதிரி கேக்குறீங்க சார்? டேர்ம் இன்சூரன்ஸ் அது ஹெல்த் இன்சூரன்ஸ்ல வந்து இப்ப நிறைய இதுல கவர் பண்றாங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எல்லாம் கவர் ஆகாது சார். அது வந்து ஒரு பியூர்லி ப்ரொடக்ஷன் மட்டும்தான் சார் வரும். வேற ஏதாச்சும் மேம் இப்போ வந்திருக்கிற நியூ ஃபியூச்சர்ஸ் பத்தி சொல்லுங்க. நியூ ஃபியூச்சர்ஸ் பத்தி ஊடாலே நான் சொல்லியிருந்தேன் சார். நான் மறுபடியும் நான் சொல்றேன் சார். அதாவது டேர்ம் இன்சூரன்ஸ்லயே ஃபர்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, அந்த மாதிரி பிரீமியம் பிரேக்கப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. பிரீமியம் பிரேக்கப்னா இப்ப நான் பே பண்ணிட்டே இருக்கேன். ஆனா 5 years கழிச்சு நம்ம எலிஜிபிள் ஆகும். 5 yearsக்கு அப்புறம் என்னால பே பண்ண முடியல அப்படின்ற பட்சத்துல நான் 1 year வந்து பிரேக் எடுத்துக்கலாம். இன்டிமேட் பண்ணணும். நம்மளோட ஒரு சர்வீஸ்க்கு வந்து ஒரு இன்டிமேட் சர்வீஸ் அட் HDFC லைஃப்ல வந்து இன்டிமேட் பண்ணணும், என்னால இந்த வருஷம் பிரீமியம் பே பண்ண முடியல அப்படின்னு 1 monthக்கு முன்னாடி இன்டிமேட் பண்ற பட்சத்துல 1 year பிரேக்கப் எடுத்துக்கலாம். வித் கவரேஜோட, வித்தவுட் பெனாலிட்டியே இல்லாம கவரேஜோட நான் வந்து 1 year எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இயர், அதாவது நான் 6th year பே பண்ண முடியாத பட்சத்துல 7th yearல 6th year பிரீமியத்தையும் 7th year பிரீமியத்தை 2 வருஷம் பிரீமியத்தையும் சேர்த்து நான் பே பண்ற மாதிரி இருக்கும்.
வித் கவரேஜோட. எப்பயுமே 30 days மட்டும்தான் கிரேஸ் பீரியட் இருக்கும். அந்த 30 days கிரேஸ் பீரியட்ல தான் நம்ம பே பண்ணலாம்னா கூட கவரேஜ் கொடுப்பாங்க. ஆனா இந்த ஆப்ஷன் மூலமா நம்ம 1 year கூட நம்மளால கவரேஜ் எடுத்துக்க முடியும், நம்ம பிரீமியமே பே பண்ணாம. இது ஒண்ணு வந்திருக்கு சார். இது போக வந்து பாத்தீங்கன்னா salaried பீப்புளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் இயர் பிரீமியத்துல இருந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இது போக வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளைமை இன்டிமேட் பண்ண உடனே 1 crore sum assured அப்படின்னா 2.5 lakhs வந்து உடனே அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்றாங்க. 2.5 crore மேல இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து 5 lakhs வந்து உடனே வந்து அக்கௌண்ட்ல வந்து அதாவது கிளைம் ப்ராசஸ் பண்றதுக்குன்னு வந்துட்டாங்க அப்படின்னா உடனே அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்றாங்க. இது போக சார் சொன்ன மாதிரி என்ஆர்ஐஸ்க்கு வந்து 5 crore வரைக்கும் வித்தவுட் மெடிக்கல்ஸ் கொடுக்குறாங்க. இப்ப நம்ம இந்தியனா இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து மெடிக்கல்ஸ் போய் தான் கண்டிப்பா 1 crore இருந்தா கூட நம்ம மெடிக்கல்ஸ் போய் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இது என்ஆர்ஐஸ்க்கு மட்டும் 5 crore வரைக்கும் வீடியோ மெடிக்கல்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது டேர்ம் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த வீடியோ மெடிக்கல் ஏன் என்ஆர்ஐஸ்க்கு மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, ஏன்னா இப்ப இந்தியால வந்து நம்ம எடுக்கிற மெடிக்கல் டெஸ்டோட காஸ்ட் வந்து ஒரு 3000 அந்த மாதிரிதான் இருக்கும், 4000 அவ்வளவுதான் இருக்கும். ஆனா அதே இது அப்ராட்ல போய் பார்க்கும்போது அது வந்து ஒரு 1 lakh கிட்ட கூட வந்துடும். ஒவ்வொரு கண்ட்ரியை பொறுத்து 40,000 1 lakh அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல அந்த காஸ்ட் எல்லாம் இதாகக்கூடாது அப்படின்றதுனால அட்மோஸ்ட் குட் ஃபெய்த் மூலமா, அதாவது கஸ்டமர் சொல்ற அதை வச்சு வீடியோ மெடிக்கல்ல டாக்டர் வந்து ஒரு ப்ரோட்டோகால் கொஸ்டின்ஸ் வச்சிருப்பாங்க. அதை வச்சு அவங்க பேசி கஸ்டமர்கிட்ட பேசிட்டு அதுக்கேத்த மாதிரி 5 crore வரைக்கும், அப் டு 5 crore வரைக்குமே வித்தவுட் மெடிக்கல்ல வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இது போக பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபீமேல் லைஃப்ஸ் இருப்பாங்கல்ல, ஃபீமேல்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி இயர், அதாவது த்ரூஅவுட் த பாலிசி டேர்ம் வந்து ப்ரீமியம் பேயிங் டேர்ம், த்ரூஅவுட் த ப்ரீமியம் பேயிங் டேர்ம் வந்து 15% டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் சார். இது இந்த கேன்சர் ஸ்கிரீனிங் டெஸ்ட் சொல்லியிருந்தேன்ல சார், அதுவும் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது 2 years ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கேன்சர் ஸ்கிரீனிங் டெஸ்ட் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து இந்த பாலிசி எடுக்கிறது மூலமா பண்ணிக்கலாம் சார். இதுதான் இப்போதைக்கும் டேர்ம் இன்சூரன்ஸ்ல இருக்கிற புது அப்டேட், அதாவது HDFCல இருக்கிற அப்டேட்ஸ். மேம் எனக்கு இதுல ஒரு டவுட் இருக்கு. இப்ப நான் என்ஆர்ஐயா இருக்கேன், இப்ப நான் இந்தியா வந்திருக்கேன். இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் பிளானை வந்து நான் அவைல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இப்ப நான் இங்க இருந்து மெடிக்கல் செக்அப் பண்ணி பண்ணலாமா? இப்போ மெடிக்கல் செக்அப்னா என்ன மாதிரி மெடிக்கல் செக்அப் இருக்கும், அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல முடியுமா? நீங்க மெடிக்கல் போய் தான் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா சார்? இல்ல, நான் இப்ப வந்து அப்ராட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், சரிங்களா? இப்ப நான் லீவுக்கு இங்க வந்திருக்கேன். அப்படின்றப்போ வந்து நான் இப்ப எடுக்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னா இங்க நான் வந்து அந்த மெடிக்கல் ஸ்கிரீனிங் வந்து கம்பல்சரியா இல்ல ஜஸ்ட் டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணா போதும்? இல்ல சார், ஆக்சுவலி என்னன்னா நீங்க என்ஆர்ஐ தான், நீங்க அங்க இருந்து இங்க வந்திருந்தா கூட நீங்க என்ஆர்ஐ தான். அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெடிக்கல் தேவை கிடையாது, கம்பல்சரி கிடையாது. வீடியோ மெடிக்கல்லே நீங்க இங்க இருந்தா கூட நீங்க பண்ணணும்னு தேவை கிடையாது. நீங்க லீவுக்கு வந்திருந்தா கூட நீங்க பண்ணணும்னு தேவை கிடையாது. நீங்க வீடியோ மெடிக்கல்லே உங்களுக்கு த்ரூ ஆயிடும். இதுல வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்னு ஒன்று இருக்குல்ல, அப்ப அந்த மாதிரி எக்ஸிஸ்டிங் டிசீஸ்க்கு வந்து என்ன மாதிரி லாக்இன் பீரியட் அந்த மாதிரி ஏதாவது உங்ககிட்ட டேர்ம்ஸ் இருக்கா? ஆக்சுவலா என்னன்னா ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் அப்படின்னா நம்ம இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு மாதிரி வெயிட்டிங் பீரியட் வச்சிருப்பாங்க. 2 years 3 years 4 years அந்த மாதிரி வச்சிருக்காங்க. ஆனா நம்ம இதை பொறுத்த வரைக்கும் ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்ப ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்னா ஹெல்த் இன்சூரன்ஸ்ல ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, இப்ப நான் எனக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு ஹெரனியா அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, இது இருக்கட்டும் ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஆனா ஒரு ஆப்ரேட் பண்ணா சரியாயிடும் அப்படின்ற மாதிரி நம்மகிட்ட சொல்லுவாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 years டைம் கொடுப்பாங்க. நீங்க நான் வந்து இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் அந்த பாலிசியை போட்டு உடனே வந்து நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படி சொல்லி நம்ம கேட்போம். அதனாலதான் அவங்க இந்த வெயிட்டிங் பீரியடு அப்படி சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா நம்ம டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு ரிஸ்க் ஆனா மட்டும்தான் அங்க கிளைமே வரப்போகுது.
அதாவது ஆளே இல்ல, அவங்க வந்து இல்ல அப்படின்ற பட்சத்துலதான் கிளைமே வரப்போகுது. அதனால அந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் அந்த மாதிரி வெயிட்டிங் பீரியட் எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்டே உங்களை கிளியரா வந்து நீங்க இங்க இந்தியால இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு எல்லாமே கிளியரா மெடிக்கல் டெஸ்ட் எல்லாமே முடிச்சுட்டு தான் நம்ம கொடுக்கவே போறோம் இல்லையா சார்? அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவும் வெயிட்டிங் பீரியட்லாம் கிடையாது. டே ஒன்ல இருந்தே கவரேஜ் ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே மேம். இதுல வந்து இப்போ எனக்கு என்ன டவுட் இருக்குன்னா, இன்கேஸ் டயபெட்டிஸ் இருக்கு, இல்ல சில ஹார்ட் இஷ்யூஸ் இருக்கு, இல்ல இந்த மாதிரி இருக்கு அப்படின்ற இந்த மாதிரி இருக்கும்போது வந்து அவங்க கம்பெனிஸ்ல வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா இருக்கா? இந்த மாதிரி குரோனிக்கல் டிசீஸ்ல இந்த மாதிரி இருக்கு. கண்டிப்பா இருக்கு சார். ஆக்சுவலா என்னன்னா இப்ப டயபெட்டிக்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு லெவல் வரைக்கும் தான், அதாவது 6 வரைக்கும் இருந்துச்சுன்னா டயபெட்டிக்ஸே கிடையாது. நம்ம HbA1c லெவல் வந்து 6 வரைக்கும் இருந்துச்சுனாலே டயபெட்டிக்ஸ் கிடையாது. அதுக்கு மேல போற பட்சத்துல 8 வரைக்கும் கம்பெனி வந்து அலோவ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது அலோவ் பண்றதுமே கொஞ்சம் ப்ரீமியம் வந்து ரேட் அப் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஒரு 25% அந்த மாதிரி ரேட் அப் பண்ணுவாங்க. நான் வந்து ஒரு நார்மல் டயபெட்டிக்ஸ் இல்லாதவங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் ப்ரீமியம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 12,500 ரூபாய் ப்ரீமியம் நீங்க கொடுத்தா நான் உங்களுக்கு பாலிசி கொடுக்குறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து டயபெட்டிக்ஸ் இருக்கு, அதனால ரிஸ்க் இருக்கு. அந்த ரிஸ்கை வந்து நான் அஃபோர்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் கொடுங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. இதே இது ஹார்ட் டிசீஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பாலிசி கொடுக்க மாட்டாங்க. நம்மளுக்கே ஹார்ட் டிசீஸ் எதுவுமே இல்லை, ஆனா நான் நல்லா இருக்கேன், ஆனா என்னோட பேரண்ட்ஸுக்கு இருக்கு அப்படின்னா கூட நம்மளுக்கு வந்து அங்க வந்து ரிஜெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. இப்ப பேரண்ட்ஸ் யாருக்காச்சும் கேன்சர் இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு கேன்சர் வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. அப்ப அதுக்கு கூட ஏன்னா நம்ம டெஸ்ட் சொல்றோம்ல சார், மெடிக்கல் டெஸ்ட் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் இருக்கும், உங்க ப்ரோட்டோகால் கொஸ்டின்ஸ் வச்சிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி ஹிஸ்டரி முதற்கொண்டு எல்லாமே இருக்கும். அப்ப அதுல ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா கூட இவங்க வந்து அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க ரியாக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது சார். கிளியரா சார்? புரியுது மேம். தேங்க்யூ. மேடம் உனக்கு டவுட் மேடம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இப்போ அப்ராட்ல இருக்கும்போது நம்ம வந்து ஒரு ப்ரீமியம் வாங்கிடுவோம். ஒரு 30 இயர்ஸில் வாங்குறோம். ஸோ அன்டில் 70 இயர்ஸ் வரைக்கும் டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 40 இயர்ஸ் கழிச்சு ஒரு டயபெட்டிக்ஸ் வருதுன்னா அது எப்படி டிக்ளேர் பண்ணணுமா இல்லை எப்படி மேடம்? தேவையில்லை சார், தேவையில்லை. ஆக்சுவலா என்னன்னா நான் பாலிசி எடுக்கும் போது என்ன இதுல கண்டிஷன் இருக்கேன் அது மட்டும்தான். இந்த பாலிசி எடுத்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம அதெல்லாம் டிக்ளேர் பண்ணுவோம், அதெல்லாம் தேவையே கிடையாது. எப்பயுமே பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா அதை டிக்ளேர் பண்ணணும். பாலிசி எடுக்கிற நேரத்துல நம்மளுக்கு என்ன இருக்கோ அது மட்டும்தான் அது. அதுக்கப்புறம் டயபெட்டிக்ஸ் வர்றது அதெல்லாம் இது பண்ணணும்னு தேவை கிடையாது, டிக்ளேர் பண்ணணும்னு தேவை கிடையாது. ஓகே மேடம். இன்னொன்று வந்து மேடம் இப்போ வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க மேடம். கிளைமே பாத்தீங்கன்னா இயர்லியர் கிளைம் அப்படின்னா 3 இயர்ஸ்க்குள்ள தான் சார் இயர்லியர் டெத் கிளைமாவே கன்சிடர் பண்ணுவாங்க. ஆஃப்டர் 3 இயர்ஸ்லாம் அது இயர்லியர் டெத் கிளைமே கிடையாது. ஓகே மேடம். ஓகே மேடம். இன்னொரு டவுட் என்னன்னா மேடம், அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து ஒரு 50 இயர்ஸ் 60 இயர்ஸ் வரைக்கும் எடுக்கிறோம். ஸோ நம்ம வந்து ஆக்சுவலாக ஒரு 50 இயர்ஸ் டேர்ம் வரைக்கும் ஸோ நம்ம இல்லாத போது தான் அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியும். ஸோ என்னென்ன பாசிபிலிட்டி வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி ரீசன் இருக்கு மேடம்? சார் ஆக்சுவலா என்னன்னா எப்படிலாம் ரிஜெக்ட் ஆகும் அப்படின்னா அந்த பாலிசி ஃபர்ஸ்ட் லைவ்ல இருக்கணும் சார். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லைவ்ல இருக்குன்னு நினைச்சிட்டு அந்த பிரீமியத்தை கட்டாம விட்டுருப்பாங்க. இப்போ பாலிசியே லேப்ஸ் ஆயிருக்கும். பாலிசி லேப்ஸ் ஆன போது வந்து அந்த மாதிரி ஏதாச்சும் அவங்களுக்கு ஆயிருக்குது அப்படின்னா அப்ப கண்டிப்பா வந்து கம்பெனி கிளைம் தர மாட்டாங்கல்ல சார். இப்ப நம்ம 10 வருஷம் கட்டியிருக்கோம், பே பண்ணிருக்கோம், 11வது வருஷம் நம்ம பே பண்ணல, பாலிசி வந்து லைவ்ல இல்ல, ஆனா அந்த நேரத்துல வந்து அவங்களுக்கு ரிஸ்க் நடக்கிற பட்சத்துல கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கிளைம் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இதே இது வந்து நார்மலா நடக்கிறது. இன்னொன்னு வேற எந்த மாதிரி எல்லாம் ரிஜெக்ஷன் நடக்கும் அப்படின்னா 3 இயர்ஸ், நான் சொல்றது 3 இயர்ஸ்க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா ஏதாச்சும் பொய் சொல்லி எடுத்திருப்பாங்க. அதாவது என்ன சொல்றது, அவங்களுக்கு ஏதாச்சும் உடம்புல கேன்சர் இருந்திருக்கும், ஆனா அதை மறைச்சு எடுத்திருப்பாங்க பாலிசி. அவங்க எடுத்து கரெக்டா ஒரு 1 இயர் கூட இருந்திருக்க மாட்டாங்க, இறந்திருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல அந்த கிளைம் வந்து ரிஜெக்ட் ஆகும்.
மத்தபடி தேவையில்லாம ரிஜெக்ஷன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ரிஜெக்ஷன் பண்ணா கம்பெனி வந்து இங்க லாங் ஸ்டாண்டிங்கா இருக்க முடியாது. ஏன்னா இப்போ வந்து ஒரு பேங்க் இங்க கண்ட்ரோல் பண்றாங்கல்ல சார், இப்ப ஆர்பிஐ கண்ட்ரோல் பண்றாங்கல்ல பேங்க் எல்லாம், அது மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாம் கண்ட்ரோல் பண்றது வந்து ஐஆர்டிஏ வந்து இந்த மாதிரிலாம் கஸ்டமரோட கிளைமை வந்து நீங்க நம்ம ரிஜெக்ட் பண்ணி விட்டா அவங்க சும்மா பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. எதனால ரிஜெக்ஷன் நடந்துச்சு என்ன ஏதுன்ட்டு அவங்களும் இது பண்ணுவாங்க. அப்படியே ஏதாச்சும் வேணுக்குனே கம்பெனி ரிஜெக்ட் பண்ணி விடுற பட்சத்துல கேன்சலும் பண்ணுவாங்க. நம்மளோட கம்பெனியோட லைசன்ஸே கேன்சல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்றதுக்கு அதாவது ரீசன் இல்லாம பண்ணவே மாட்டாங்க. ரிஜெக்ஷன் 1 crore குடுக்கறதுனால ரிஜெக்ட் பண்ணி விட்டா அவங்களுக்கு கம்பெனிக்கு லாபம் அந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது. கம்பெனி வந்து 3.5 lakhs crore வச்சிருக்காங்க சார். அப்ப இது வந்து அவங்களுக்கு வந்து இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதான் அவங்க அந்த அமௌண்டே வாங்குறாங்க. கரெக்டா சார்? அவங்க இதை விட அதாவது மத்த பிளானை விட டேர்ம் இன்சூரன்ஸ்ல தான் கம்பெனிக்கு அதிக ப்ராஃபிட்டே இருக்கும். அதனால ரிஜெக்ஷன்ல நீங்க பயப்படவே தேவையில்லை சார். 99.65% இருக்காங்க சார் நம்ம HDFC பொறுத்த வரைக்கும். கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ, அதாவது கிளைம் வந்து இவ்வளவு கிளைம் செட்டில் பண்ணிருக்காங்க. 99.100க்கு வந்து 99.65% வந்து நம்மளுக்கு வந்து கிளைம் வந்து கொடுத்துருக்காங்க சார். ரிஜெக்ஷன்னா இந்த லேப்ஸ் ஆனப்ப ஏதாச்சும் நடந்துச்சு அந்த மாதிரி இருந்தாதான் சார் இருக்கும். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இருந்திருக்கும், அவங்க இறக்க போறாங்க தெரிஞ்சிருக்கும், அதாவது இன்னொரு 4 மாசம் 5 மாசம் இறந்துருவாங்க தெரிஞ்சிருக்கும், அப்ப வந்து எடுத்திருப்பாங்க பாலிசிய. அதனால இவங்க மறைச்சிட்டு எடுத்திருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் வரும்போது அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க, ஆமா இவங்க வந்து டேப்லெட் எடுத்திருந்தாங்க இவ்வளவு நாளமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 1 வருஷமா எடுத்திருக்காங்க, பாலிசி எடுத்து 6 மாசம் தான் ஆகுது, அப்ப இவங்க வந்து உண்மையை சொல்லி மறைச்சிட்டு எடுத்திருப்பாங்க அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி ரிஜெக்ஷன் எல்லாம் நடக்கும் சார். ஓகே மேடம், புரியுது மேடம். ஒரே ஒரு லாஸ்ட் கொஸ்டின் மேடம். ஒரே ஒரு ஓகே, என்னன்னா ஒரு பாலிசி போட்டு வந்து எடுத்திருக்காங்க மேடம், லிமிடெட் பேமெண்ட் எடுத்திருக்காங்க. அதாவது ஒரு 5 years 10 years பேமெண்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டு அவங்களோட 70 years வரைக்கும் இப்போ பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒரு 68 yearsல அவர் வந்து இறந்துடுறாரு அப்படின்னாக்கா அவர் கிளைம் பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர் மேடம்? அதாவது அவங்க வந்து ஃபர்ஸ்டே வந்து உங்க இன்சூரன்ஸ் சொல்லணுமா, நேச்சுரல் டெத்தோ இல்லைனாக்கா ஆக்சிடென்ட் டெத்தோ ரெண்டுக்கும் ஆச்சுன்னா அவங்களுக்கு எப்படி கிளைம் பண்றது, என்ன ப்ரொசீஜர் மேடம்? சார் அதாவது என்னன்னா ஃபர்ஸ்டே வந்து நம்ம சொல்லணும் அப்படின்ட்டு கிடையாது. இப்போ ஒரு சில பேர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்டே மறந்துடுவாங்க. ஏன்னா அந்த இதுலயே இருப்பாங்க. அப்பெல்லாம் நம்ம வந்து 1 year கழிச்சு கூட நம்ம போய் கிளைம் இது பண்ணலாம். கிளைம் பண்றது வந்து நம்ம கரெக்டா, அதாவது அவங்க இறந்தப்ப அந்த பாலிசி லைவ்ல இருக்கான்னு தான் பாப்பாங்க சார். அதாவது நம்ம வந்து இப்போ ஒரு பொதுவா ஒரு 10வது வருஷம் அவங்க வந்து கட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பே பண்ணல, ஆனா அவங்க வந்து இறந்துட்டாங்க. அந்த 10வது வருஷம் டியூ வர்றதுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. ஆனா பாலிசி லைவ்ல தான் இருக்கு. ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா 10வது வருஷம் அந்த பிரீமியம் கட்டுறதுக்கு அப்புறம் தான் கிளைம்கே வராங்க. ஆனா கிளைம்க்கு வரும்போது பாலிசி லேப்ஸ்ல காமிக்குது. அப்படின்னா அந்த கிளைமோட அந்த கஸ்டமரோட டேட் ஆஃப் டெத் இருக்கும்ல, அத வந்து பாப்பாங்க. அப்ப பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த டெத் நடக்கிற அன்னைக்கு பாலிசி லைவ்ல இருக்கான்னு பாப்பாங்க. அப்ப லைவ்ல இருந்துச்சு அப்படின்னா கிளைம் கொடுத்துருவாங்க. எப்பனாலும் கிளைம், ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்தா கூட கிளைம் கொடுத்துருவாங்க. அப்ப என்னென்ன சர்டிபிகேட் எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னா, அவங்களோட டெத் சர்டிபிகேட், இது போக அவங்களோட இந்த இது ஃபியூனரல் சர்டிபிகேட் சொல்லுவாங்க சரி, அந்த புதைக்கிற இடத்துல இல்லைன்னா எரிக்கிற இடத்துல கொடுப்பாங்கல்ல அந்த சர்டிபிகேட். இது நார்மல் டெத்தா இருந்துச்சு அப்படின்னா, இது நம்ம ஹாஸ்பிட்டல்ல டிஸ்சார்ஜ் சம்மரி ஏதாச்சும் கொடுத்துருப்பாங்கல்ல, ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருந்தாங்க அப்படின்னா அந்த டிஸ்சார்ஜ் சம்மரி இது எல்லாமே கொண்டு வரணும். இது போக பேன் கார்டு, ஆதார் கார்டு, கஸ்டமரோடது, நாமினியோடது, இந்த டீடைல் எல்லாமே கொண்டு வந்தா இது பண்ணலாம். இன்கேஸ் இது ஆக்சிடென்டா இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் சர்டிபிகேட்டோட சேர்த்து எஃப்ஐஆர் காப்பியும் சேர்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும் சார். அதுக்கடுத்து கிளைம் ப்ராசஸ் எல்லாமே இங்க ஈஸியா தான் சார் இருக்கும். இங்க பாத்துக்குவாங்க, கம்பெனி பார்த்துட்டு அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க. இந்த கிளைம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத கிளைம் அப்படின்னா வித்தின் 24 hours கூட கிளைம் செட்டில்மெண்ட் நடந்திருக்குது சார். ஓகே மேடம், தேங்க்ஸ் மேடம். ஓகே சார், வேற ஏதாச்சும் கிளாரிட்டி தேவைப்படுதா சார்? நான் மட்டும்தான் எடுக்கணும் பாலிசி. நான் ஒய்ஃப் ஃபேமிலியா போட்டுருக்கேன். உங்க வாய்ஸ் கிளியரா கேட்கல பிரதர்.
ஹலோ, இப்போ கேக்குதா brother? பிரேக் ஆகுது ஓகே சொல்லுங்க. சார் இல்ல ஆக்சுவலா இன்சூரன்ஸ் எடுக்கும்போது டேர்ம் எடுக்கிறோம் அப்படின்னா இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யாராவது ஒருத்தர் மட்டும் தான் எடுக்க முடியுமா இல்ல 2 பேரும் தனித்தனியா எடுத்துக்கலாம்? இல்ல சார், ஆக்சுவலா என்னன்னா மேடம் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இல்ல ஒர்க் பண்றாங்களா சார்? ஒர்க்கிங் பிரதர். ஒர்க்கிங் அப்படின்னா 2 பேரும் தனித்தனியா எடுக்கிறது தான் சார் நல்லது. இப்ப நம்ம ஸ்பவுஸ் கவர் சேர்ந்து குடுக்குறோம். ஆனா இந்த ஸ்பவுஸ் கவர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹஸ்பண்ட் தான் அங்க ஃபர்ஸ்ட் பர்சனா இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல ஒய்ஃப்க்கு வந்து கவரேஜ் ஸ்டார்ட் ஆகுறதே ஹஸ்பண்டுக்கு அடுத்துதான். ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் தான் ஒய்ஃப்க்கு கவரேஜ் ஸ்டார்ட் ஆகும். அப்படி இருக்கிறது வேஸ்ட்ல சார். அதுக்கு பெட்டர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேடம்க்கு தனியா எடுத்துக்கிட்டு உங்களுக்கும் தனியா எடுத்துக்கிறது தான் சார் நல்லது. தனித்தனி இண்டிவிஜுவல் பாலிசி எடுக்கிறது தான் நல்லது. ஹெல்த் இன்சூரன்ஸ் மாதிரி இந்த மாதிரி ஃப்ளோட்டராவோ இல்ல ஒரே பாலிசியில 2 பேருக்கும் எடுக்க முடியாது சார். சரி, இப்போ இது மாதிரி உமனுக்கு தனி அவங்களுக்கு எடுத்தோம்னா ப்ரீமியம் டிஸ்கவுண்ட். ஆமா சார். இப்போ ஃபீமேல் லைஃப்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா த்ரோட் த பிபிடி பிரீமியம் பேயிங் டர்ம்க்கு வந்து 15% வந்து டிஸ்கவுண்ட் இருக்கும். இது போக வந்து பாத்தீங்கன்னா நீங்க சேலரிடுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் பாத்தீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் இருக்கும் நார்மல் இருக்கிறது விட. ஓ, பாலிசி நேம் ஆக்சுவலா இல்ல இந்த பாலிசி நேம் HDFC கவரோட டேர்ம் நேம் நேம் கேக்குறீங்களா சார்? பாலிசி சார் கிளியரா இல்ல சார். பாலிசியோட நேம். இந்த பாலிசியோட இப்போ டேர்ம் போடுறதா இருந்தா இந்த பாலிசியோட நேம். இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் HDFCல நிறைய பாலிசிஸ் இருக்கு. டேர்ம் இன்சூரன்ஸ்ன்றது அதுல வந்து நிறைய ரைடர்ஸும் இருக்கு. ஸோ கம்பெனி HDFC அதுல எடுக்கிற பாலிசி இந்த பர்டிகுலர் பாலிசின்றது டேர்ம் இன்சூரன்ஸ் தான். இதுல வந்து கஸ்டமர்ஸோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ரைடர்ஸ் இதெல்லாமே இருக்கும். எல்லாருக்கும் ஒரே ப்ரீமியம் இருக்காது. ப்ரீமியம் வந்து வயசுக்கு வயசு மாறும். ப்ரீமியம் அதாவது வயசு கம்மியா இருக்கிறவங்களுக்கு ப்ரீமியம் கம்மியா இருக்கும். வயசு கூட இருக்கிறவங்களுக்கு மார்டாலிட்டி ரேட் வந்து கூட இருக்கிறதுனால என்ன சொல்றது ப்ரீமியமும் கூட இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பேமெண்ட் அதாவது சம் அஷ்யூர்டுக்கு ஏற்ற மாதிரி 1 கோடி எடுக்கிறவங்களுக்கு ப்ரீமியம் கம்மியாகவும், அதே தானே 2 கோடி சம் அஷ்யூர்டுக்கு எடுக்கிறவங்களுக்கு ப்ரீமியம் கூடுதலாகவும் இருக்கும். ஸோ இது வந்து டிபெண்ட்ஸ், மாறும். ஒரே ஒருத்தருக்கே தானே ஒருத்தருக்கு இருக்க மாதிரி இன்னொருத்தருக்கு வராது. ஓகே சார், நான் கேட்டது இப்போ லைக் இந்த 15% டிஸ்கவுண்ட் சொன்னாங்க. அந்த பாலிசிக்கு நேம் இருக்கான்னு கேட்கறேன். இப்போ இந்த பாலிசி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் டு ப்ரொடெக்ட் சுப்ரீம். சுப்ரீம் கிளிக் டு ப்ரொடெக்ட் சுப்ரீம். கிளிக் டு ப்ரொடெக்ட் சுப்ரீம். ஆமா. ஸோ பொதுவாக டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியை எடுக்கும்போது ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க அவசியமா பார்க்கணும். அதாவது ஆன்லைன்ல நிறைய பேர் எடுக்கிறாங்க. பட் அந்த மாதிரி ஆன்லைன்ல எடுக்காதீங்க. ஏன்னா ஆன்லைன்ல நீங்க எடுக்கும்போது உங்களுக்கு கைட் பண்றவங்க அதுக்கு அடுத்து நமக்கு ரிஸ்க் ஆயிடுச்சு அப்படின்னா அதை ஃபாலோ பண்றதுக்கு வந்து ஆன்லைன்ல இருக்கிற எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னால முடியாது. ஸோ பொதுவாக வந்து நல்ல இன்சூரன்ஸ் ஏஜென்ட் வழியாக நீங்கள் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறது தான் நல்ல மாடல். ஏன்னா அவங்களோட ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டண்ட்டாக ட்ராவல் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏதாவது ரிஸ்க் ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் குடும்பத்துக்கு அந்த 1 crore வாங்கி தரதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் வேகமாக செஞ்சு கொடுப்பாங்க. அண்ட் அதில் வந்து அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். 2வது அதை வந்து ஒரு உதாரணமாக வச்சு மற்றவங்களுக்கு அந்த பாலிசியை பற்றி ஒரு அவேர்னஸ் கொண்டு வர முடியும். ஸோ அதனால் வந்து ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் கொடுக்குற சர்வீஸ் மாதிரி ஒரு ஆன்லைன் போர்ட்டல் கொடுத்துட முடியாது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. எஸ்பெஷலி டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்த 2மே ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் வழியாக
எடுக்கிறதுன்றது ரொம்ப அவசியம். ஞாபகம் வச்சுக்கோங்க. நண்பர்களே, உங்களுக்கு இந்த சந்திப்பு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மகாலட்சுமி மேம் ரொம்ப அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப டீட்டெயில்டா இதுல இருக்கிற பல கூறுகளை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. என்ன சொல்றது, புதுசா நிறைய விஷயங்கள் ஆட் ஆயிருக்கு. அது எல்லாத்தையுமே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதே மாதிரி நீங்க கேட்ட கேள்விகளுக்கும் அவங்க சரியான தகுந்த பதில அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த பாலிசி பத்தி ஃபர்தரா தெரிஞ்சுக்கணும்னாலும் இல்லை இந்த பாலிசி உங்களுக்கு எடுக்கணும்னாலும் நீங்கள் எங்களை அணுகலாம். எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இல்லாட்டினாலும் வந்து இங்கே உங்களுக்கு நான் கொடுக்குறேன். 8220230035. இது எங்களுடைய கான்டாக்ட் நம்பர். உங்களுக்கு இந்த விஷயத்தில் முழுமையான உதவி செய்து உங்களுக்கு நல்ல பாலிசி, உங்களுக்கான பொருத்தமான டேர்ம் இன்சூரன்ஸை எடுத்து கொடுக்கறதுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் நாங்கள் செய்வோம். ஸோ கலந்து கொண்ட அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். எஸ்பெஷலி ஹெச்டிஎஃப்சி லைஃப் மகாலட்சுமி மேம்க்கு மிக்க நன்றி. மேம் ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க மேம். தேங்க்யூங்க மேம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ நண்பர்களே, நிச்சயம் நம்ம குடும்பத்தை விரும்புகிற ஒவ்வொருத்தவரும் 2 முக்கியமான பாலிசி எடுக்கணும்னு நான் சொல்லுவேன். ஒன்று வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி, அதுக்கு அடுத்து லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி. இந்த லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எந்த லாப நோக்கத்துக்கும் எடுக்கிறது இல்லை, நம்மளுடைய ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷனுக்கு நம்ம எடுக்கிறோம். ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, ப்ரொடெக்ஷன். இன்னும் சொல்லப்போனால் இதுதான் ஒரிஜினல் பாலிசி. லைஃப் இன்சூரன்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது, சேவிங்ஸ் பண்ணக்கூடாது. அதனால உங்களுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். லைஃப் இன்சூரன்ஸில் நம்ம செய்ய வேண்டியது ஒன் அண்ட் ஒன்லி டேர்ம் இன்சூரன்ஸ் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு பெருசாக நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்த சந்திப்பில் நம்ம சந்திப்போம். உங்களுக்கான இன்னும் புதிய தகவல்களோட, இன்னும் புதிய சப்ஜெக்டோட, என்ன சொல்கிறது, இந்த ஃபினான்ஸ் துறையில் இருக்கிற பல முக்கிய அம்சங்களை பற்றி விவாதிக்கிறதுக்கு நம்ம தொடர்ந்து சந்திப்புகளை நடத்த இருக்கிறோம். ஸோ அடுத்த சந்திப்பு இதே மாதிரி வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு நம்மளுடைய பணத்தோட்டம் குழுவில் நடக்கும். அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். நன்றி.